ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு இந்த ஃபேஸ்புக் பேஜும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அவங்களுக்கு அந்த ஷேர் பண்ணும்போது வீடியோஸ் வந்து டியூரேஷன் கம்மியாக போயிடுது, அமௌண்ட்டும் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதற்காக இது ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ஃபோட்டோ வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு இந்த வீடியோ எடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பான்சர் கண்டென்ட் எல்லாமே கிளியராக அதில் மென்ஷன் பண்ணி க்ளீனாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுன்றது அப்படி கொடுத்துட்டு இதில் வந்து பப்ளிக் அப்படின்ற இடத்துல கொடுத்துட்டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆகும். ஸோ ஆல்ரெடி அப்லோட் ஆனதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து ஆல்ரெடி அப்லோட் ஆனது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் ப்ளே பண்ணினா 3 minutes ரன் ஆகும். ஸோ இதோட லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஷேர் பண்ண பிறகு இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். கல்வி ஸோ 3 minutes வரைக்கும் ரன் ஆகும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டு 3 minutes வரைக்கும் ரன் ஆகும் வரணும். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு நான் என்ன ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் எப்படின்றத சொல்கிறேன். இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படி கொடுத்துட்டு இதில் வந்து போஸ்ட்டுன்ற ஆப்ஷனில் கொடுத்துட்டு வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நான் ஆல்ரெடி என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்கள்த ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பாதியிலே கட் ஆகுது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ மட்டும் நான் ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிளில் போயிட்டு நீங்கள் போஸ்ட் அப்படின்றத போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ஃபுல் வீடியோ ப்ளே ஆகும். பாருங்கள் 3 minutes வரைக்கும் ப்ளே ஆகும். சரிங்களா? என்னால் முடிஞ்சதை பற்றின விஷயத்த ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணும். ஆனால் இது மேலே வந்து உங்களுக்கு வந்து ரீல்ஸுன்னு தான் ஷோ ஆகும். ஆனால் நீங்கள் வந்து போஸ்ட்டுன்ற ஆப்ஷனில் உள்ளே போய் பண்ணிங்கன்னா 3 minutes வந்து வீடியோ ரன் ஆகும். ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஷோ பண்ண முடியல, அது கட் ஆகுது. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து உள்ளே டீப்பாக போயிட்டால் கட் ஆகிடுது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட்லேயே பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்து போஸ்ட்டுன்ற ஆப்ஷனில் நீங்கள் பண்ணுங்கள். போஸ்ட்டுன்ற ஆப்ஷனில் பண்ணுங்கள். ஸ்டோரி ரீல்ஸு இதிலலாம் பண்ணாதீங்க. போஸ்ட்டுன்ற ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட ஃபுல் வீடியோ வந்து அதில் ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக நீங்கள் அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஷோ ஆகும். அண்ட் இந்த 3 lines தான் நீங்கள் டச் பண்ணணும். இந்த 3 linesல டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் வந்து காப்பி ஆகிடும். ஸோ இந்த லிங்க்கை காப்பி ஆனது அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ இப்போ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். வீடியோ ப்ளே ஆகும். ஸோ பாருங்கள் 3 minutes வரைக்கும் உங்கள் வீடியோ 3 minutes வரைக்கும் ஃபுல்லாகவே ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமை பண்ணுங்கள். கிளியராக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஃபுல் வீடியோவும் உள்ளே இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோன்னே உங்களுடைய ஸ்பான்சர் கண்டென்ட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்பான்சர் கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லணும். உங்கள் ஸ்பான்சர் கண்டென்ட் எப்படி தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளியராக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கிளியராக வந்துடும். ஸோ நான் கவனமாக பண்ணுங்கள். போஸ்ட்டில் கொடுங்க, அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் கரெக்டாக கொடுங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் கொடுக்காதீங்க. இதை பார்த்துட்டு கிளியராக பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் கிளியராக வந்துடும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவில் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.